அதிமுக முன்னாள் அமைச்சர் சி.வி. சண்முகம் மட்டும் எம்எல்ஏவாக இன்று பதவியேற்கவில்லை. அண்மை செய்தியை பார்க்கிறோம். அதிமுக முன்னாள் அமைச்சர் சி.வி. சண்முகம் இன்று எம்எல்ஏவாக அவர் மட்டும் பதவியேற்கவில்லை. 232 எம்எல்ஏக்கள் இன்று பதவியேற்ற நிலையில் அதிமுகவின் முன்னாள் அமைச்சர் சி.வி. சண்முகம் இன்று அவர் மட்டும் பதவியேற்கவில்லை. விவரங்களை தர இணைப்பில் இருக்கிறார் செய்தியாளர் ராஜகுமரன். ராஜகுமரன், வணக்கம். அதிமுக முன்னாள் அமைச்சர் சி.வி. சண்முகம் பதவி ஏற்காதது தொடர்பாக ஏதேனும் விளக்கம் கிடைக்கப்பெற்றிருக்கிறதா? பதிவு செய்யலாம். நடைபெற்று முடிந்த சட்டப்பேரவை தேர்தலில் வெற்றி பெற்று தமிழ்நாடு சட்டமன்றத்திற்கு தேர்வாகி இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் இன்று பொறுப்பேற்றுக் கொண்டார்கள். தற்காலிக சபாநாயகராக மதுரை சோழவந்தான் தொகுதியில் வெற்றி பெற்ற கருப்பையா நியமனம் செய்யப்பட்டு அவர் மூலமாக பதவியேற்பு நடைபெற்றது. முதலமைச்சர், எதிர்க்கட்சி தலைவர், அமைச்சருக்காக அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடியவர்கள் உட்பட சட்டப்பேரவையில் ஏறக்குறைய 232 உறுப்பினர்கள் வரை இன்று பொறுப்பேற்றுக் கொண்டார்கள். அதாவது திருச்சி கிழக்கு சட்டப்பேரவை தொகுதியில் வெற்றி பெற்ற தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் தான் பெரம்பூர் சட்டப்பேரவை தொகுதியில் மட்டும் உறுப்பினராக தொடரக்கூடிய விதமாக திருச்சி கிழக்கு தொகுதியை ராஜினாமா செய்திருந்தார் நேற்றைய தினம். இந்த நிலையில் மயிலம் சட்டப்பேரவை தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்றிருந்த அதிமுக உறுப்பினராக தேர்வாகியிருக்கும் சி.வி. சண்முகம் இன்றைக்கு அவர் பொறுப்பேற்றுக் கொள்ளவில்லை. முன்னதாக சி.வி. சண்முகம் சற்று தாமதமாக சட்டப்பேரவை வளாகத்திற்கு வருகை தந்திருந்தார். என்றாலும் அவர் உடனடியாக அங்கிருந்து திரும்பி சென்று விட்டார். எனவே சி.வி. சண்முகத்தை தவிர்த்து மற்ற உறுப்பினர்கள் அனைவரும் பதவியேற்றுக் கொண்டிருக்கிறார்கள். சி.வி. சண்முகம் பதவியேற்காத நிலையிலே இன்று பதவியேற்காத உறுப்பினர்கள் நாளை பதவியேற்றுக் கொள்ளலாம் என்கின்ற ஒரு அறிவிப்பினை தற்காலிக சபாநாயகராக இடம்பெற்று இன்றைக்கு பதவி பிரமாணங்களை செய்து வைத்த கருப்பையா அவர்கள் தெரிவித்திருந்தார். எனவே நாளைய தினம் சி.வி. சண்முகம் பதவியேற்றுக் கொள்வதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கின்றது. அதிமுகவிலே உட்கட்சி குழப்பங்கள் நிலவி வரக்கூடிய சூழ்நிலையிலே சி.வி. சண்முகம் இன்றைக்கு ஏன் பதவியேற்கவில்லை என்பது ஒரு கேள்வியாக அதிமுகவிற்குள் எழுந்திருக்கின்றது. இதிலும் குறிப்பாக இன்றைக்கு சட்டப்பேரவைக்கு அவர் வருகை தந்தார். பேரவை வளாகத்திற்கு வந்துவிட்டு உடனடியாக திரும்பி சென்று விட்டார். சட்டப்பேரவைக்கு வந்த பலர் அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர் உட்பட ஒரு சிலர் தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்தவர்கள் என்று கிட்டத்தட்ட 5க்கும் மேற்பட்டவர்கள் உரிய சான்றிதழுடன் இன்று பேரவைக்கு வரவில்லை. அதன் பிறகு அவர்கள் பதவியேற்காத நிலையிலே மீண்டும் சான்றிதழை எடுத்து வர செய்து அதன் பிறகாக அவர்களுக்கு இந்த நாளினுடைய நிறைவில் மற்ற உறுப்பினர்கள் எல்லாம் பொறுப்பேற்றுக் கொண்ட பிறகு காலை சான்றிதழ் இல்லாமல் பதவியேற்காமல் இருந்தவர்களுக்கு சான்றிதழை மீண்டும் எடுத்து வர செய்து பதவி பிரமாணம் செய்து வைத்தார்கள். என்றாலும் சி.வி. சண்முகத்தினுடைய பெயர் அழைக்கப்பட்ட பொழுதே அவர் அவைக்குள் இல்லை. எனவே நாளை அவர் பதவியேற்றுக் கொள்வாரா அல்லது வேறு ஏதேனும் திட்டமிடலை சி.வி. சண்முகம் மேற்கொண்டு வருகின்றாரா என்பது நாளைய தினம் தெரிய வரும். அது மட்டுமல்லாமல் சட்டமன்றத்திலே நாளை சபாநாயகர் மற்றும் துணை சபாநாயகரை தேர்வு செய்வதற்கான தேர்தல் நடைபெற இருக்கிறது. சபாநாயகரை பொறுத்தவரை ஜே.சி.டி. பிரபாகரன் தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் நிறுத்தப்பட இருக்கின்றார். எதிர்க்கட்சிகள் அதை ஆதரித்தால் சபாநாயகரை தேர்வு செய்வதற்கான தேர்தல் நடைபெறாது, நியமனமாக அது இருக்கும். ஒருவேளை திமுக உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் ஒன்று கூடி தங்களுக்கே பெரும்பான்மை இருப்பதாக சொல்லி சபாநாயகர் தேர்தலில் தங்கள் தரப்பு வேட்பாளர் ஒருவரை நிறுத்தினால் எனவே போட்டி நடைபெறக்கூடிய ஒரு சூழல் உருவாகும். என்றாலும் நாளை போட்டியின்றி ஜே.சி.டி. பிரபாகரன் தேர்வாவார் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.